ரெண்டு பேக்கையும் டைட்டாக கட்டியிருந்தோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கீழே கிழண்டு விழுந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு? பேக் எழுதிருச்சா? பேக் எழுதிருச்சா? சாஞ்சிருச்சா? ஏண்டா பாஸ்வேர்டை மறந்துட்டியாடா? ஹாய் கைஸ், வெல்கம் டு நவி 76 அண்ட் நான் உங்கள் நவீன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு சக்லேஷ்பூர் ரைட் கிளம்பிட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog அண்ட் ஃபஸ்ட் மோட்டோ vlogging கூட பண்ண போகிறோம். எப்படி வரப்போது என்ன எதுவுமே தெரில, பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்மாக வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறோம் இன்னிலேருந்து. அதாவது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்மாக போஸ்ட் பண்ண போகிறோம். எந்த வண்டியில் போக போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜோ தான். ஸோ RN5 V4 மான்ஸ்டர் எனர்ஜி. யார் யார் கிளம்ப போகிறோம், எங்கேருந்து போக போகிறோம், என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ vlogging கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். ஏன் வெளியே வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன், ஏன் வெளியே வந்து vlog பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ வளர மாதிரி தான் இருக்கும், கன்ஃபார்ம் தெரியும் எனக்கு. அண்ட் ஓகேங்க, மோட்டோ vlogging கண்டினியூ பண்ணுறேன். சரி வரேன், பை பை. ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்மளுடைய மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ நாள் கனவு, அதாவது கனவுன்றதை விட ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தாச்சு மோட்டோ vlogging பண்ணோம் அப்படின்றதெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைவேறியிருக்கு. ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அரவிந்த் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த ட்ரிப்புக்கு யார் யார் போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான், அரவிந்த், அப்புறமா நம்மளுடைய அண்ணாங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம வந்து பெங்களூரில் தான் ஸ்டே ஆகிட்டுருக்கோம். ஸோ பெங்களூரில் ஸ்டே ஆகிட்டு படிச்சுட்ருக்கோம். ஸோ நான், அரவிந்த் ஒரு வண்டி, அதுக்கப்புறமா எங்கள் அண்ணாங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா டாமினார் 400 வர போகிறாங்க. கிளைமேட் காலையில் எந்திரிச்சு வண்டி எடுத்துகிட்டு போகிறதே வேறு லெவல். ஆக்சுவலாக இப்போ டைம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1:53ன்னு காமிக்கும். பட் அது வந்து இன்னும் செட் பண்ணலைங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கிட்ட ஆகுதுங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம யூடியூப்பில் மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் தான். அது ஏன் பண்ண முடியல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிப்ளமோ எண்டிங்கில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா RN5 வாங்கினேன். அந்த டைமில் மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ணோம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. லைக் அதுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகும் இல்லைங்க, அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. பண்ணியிருந்துருக்கலாம். இப்போது நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு 1000 rupeesக்கு நார்மல் ஆக்ஷன் கேமரா வாங்கி எக்கென் பண்ணுறதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ யூடியூப் சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நார்மலான ஒரு 1000 ரூபாய் கேமராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா 5000 ரூபாய் கேமரா போய் அதுக்கப்புறமா கோப்ரோ வாங்குறதை விட எனக்கு இதை நம்ம வந்து ஒரு பேஷனாக இருந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது சரி அந்த மாதிரி சின்ன கேமராலாம் வாங்காமல் டைரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா GoPro 8 வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதுக்கான வேலைலாம் பண்ணி காசு சேர்த்து வச்சு GoPro 8 அண்ட் GoPro 8 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மோட்டோ vlogging பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோங்க. vlog ஆகிட்டுருக்கா, நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை நான் வந்து பார்த்திங்கன்னாங்க, GoPro 8 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா இல்லாததுனால அந்த ரெட் கலர் லைட் ஒன்று பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போ நம்ம vlog பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்னா அது ஒரு ரெட் கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதோடைய ஆன் ஆயிருந்தால் மட்டும்தான் அந்த ரெட் லைட் பிளிங்க் ஆகும். அந்த ரெட் லைட்டை வச்சு தான் நான் வந்து கேமரா ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம அண்ணாங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வர்றதுக்கு இன்னும் 7 நேரம் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நேற்றே நான் சொன்னேங்க கால் பண்ணி, இந்த மாதிரி சீக்கிரமாக வந்துடுங்க, 2:30க்கெலாம் கிளம்பிடுங்க, 3:30க்கெலாம் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி.
ஆனால் அவங்க இப்போ தான் 3:30 தான் கிளம்பவே போகிறாங்க போல். வாய்ஸ் எல்லாம் சரியாக கேட்குதானே தெரில. என்னென்னா நான் வந்து கோப்ரோ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. செகண்ட்ஸில் தான் வாங்கினோம், ஏன்னா புதுசாக வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை, காசு சேர்த்து வச்சுருந்தே கம்மி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். அதனால் 2 வாரம் தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக டெஸ்ட் பண்ணல. அதாவது இப்போது வீடியோ எப்படி இருக்குது அண்ட் விண்ட் பிளாஸ்ட் ஆகுதா எதுவுமே டெஸ்ட் பண்ணல. சும்மா வாங்கின புதுசில், அதாவது வாங்கி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மைக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, சரி நார்மலாக நம்ம ஹெல்மெட் போட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று பேசிவிட்டு நார்மலாக ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வந்தோம் வண்டியில் போயிட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் போல். ஸோ எப்படி வரப்போகுது என்னன்னு தெரில. வாய்ஸ் கேட்குதா இல்லையா ஆக்சுவலி எதுவுமே தெரிலங்க. நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போய்ட்டு வீடியோ செக் பண்ண மொத்தம் தெரியும் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. போகலாம் ப்ரோ. எங்கே ಹೋಗೋಣ ಇಲ್ಲಿ ப்ரோ? ಚಾಲೆಯಲ್ಲಿ ಕ್ರಸು ತುಮಕೂರು ಹಂಗೆ ಹೋಗೋಣ. போகலாம். அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரைடு கிளம்பியாச்சு. ஸோ பூத்த வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க தான் நம்ம அண்ணா. அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டாமினரில் வந்திருக்காங்க. ஆனால் வீடு விட்டுந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clockலாம் விட்டுருப்போம் வீடை. நான் உங்களுக்கு டைமிங் சொல்லியிருப்பேன், 3:30 போல் வீடு விட்டுருப்போம். ஆனால் அண்ணா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆச்சு. இப்போ டைம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 போல் இருக்கும். 1 hour பக்கம் லேட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக R15 வாங்கி 2 years ஆச்சுன்னு சொன்னேன்லங்க. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே எதுவுமே பிரச்சனை, மேஜர் ப்ராப்ளமாக எதுவுமே எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்ற போது இந்த டிஸ்பிளேயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 0 காமிக்கோங்க. எப்படின்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இப்போ பார்த்தீங்களா, இப்போது டிஸ்பிளேவை கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 0 வந்திருக்கும். ஸோ அது நம்ம ஒரு கரெக்டான ஸ்பீட் லிமிட்டில் போயிட்டுருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 0 வந்து காமிச்சிரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை. இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல அது ஒன்று தான். இது வரைக்கும் வேறு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ அது நெக்ஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்க மொத்தம் என்னென்னு கேட்கலான் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா பேக் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாமினர் 400 பின்னாடி 2 பேக்கையும் டைட்டாக கட்டியிருந்தோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கீழே கிழண்டு விழுந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது முன்னே நிற்கலாம் பண்ணிடுறோம். என்னாச்சு? பேக் எழுதிருச்சா? பேக் எழுதிருச்சா? சாஞ்சிருச்சா? அப்புறம் சாஞ்சிரோன்றியா? போகிற வரைக்கும் போவோன்றியா? சரி ஓகே, ஸ்ட்ரைட் ஒரே ரோடு, பின்னாடியே வா அப்படியே. A few moments later. வா, கிளைமேட் பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாகிட்டே வருது. ஸோ நம்ம அண்ணாங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்க. திரும்பவும் பேக் விழுற மாதிரியே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எங்கள் அண்ணன் இதோ பின்னாடி தான் வந்துட்டுருக்காப்புல. பேக் மட்டும் விழுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் விழாதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி டைட்டாக தான் கட்டியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். சடனாக மிரர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் ஏரியாமல் காமிச்சிச்சு. என்னடான்னு பார்த்தா வீடியோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ அது ஏன்னு தெரில. இப்போ தான் ஸ்டாப் பண்ணி திரும்பியும் வீடியோ மோடுக்கு ஆன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அண்ணா முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லை ஸ்டாப் பண்ண சொல்லி. சரி போட்டோம், பார்த்துக்கலாம், போய் எப்படி பிடிக்கலாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக பயங்கர மழைங்க. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம மழை. நான் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வண்டியெல்லாம் சர்வீஸ் விட்டு வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிறதுக்குள்ளே பயங்கர மழை. ஸோ அப்போவே நினச்சேன் இன்றைக்கெல்லாம் எதுவும் மழை வந்துடக்கூடாதா. அதாவது இப்போ நார்மலாக மிஸ்ட்டு வந்துட்டு இல்லை டிஸ்லைட் இருந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் மழையே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ற வரைக்கும் மழை வரலாம்னு தான் சரி ரைடில். ஏன்னா ரெயின் கோட் வேறு ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். Meanwhile, ஓஹோ பயங்கரமாக மழை வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வாயை திறந்து போடுங்க மழை வரக்கூடாதுன்ட்டு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மழை வருது. தூரம் தான் போட்டுட்ருக்கு, பார்த்துக்கலாம். மழை வந்துச்சுன்னா அப்படியே எங்கன்னா நிற்க வேண்டியதாங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏண்டா பாஸ்வேர்டை மறந்துட்டியாடா? ஏண்டா பாஸ்வேர்டை போட சொன்னா ஒரு பிரமிடை வளைஞ்சிட்டு வச்சிருக்கேடா. சரி கிளம்பலாம். நரேஷ் ப்ரோ உட்காருங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நரேஷ் பேக் என்னமோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஓகே சூப்பர், வா போகலாம். சரி ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு டீ குடிச்சு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இது வரைக்கும் லாக் பண்ணல, ஏன்னா அப்பயே போன கிளிப்பில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மழை ஹெவியாக வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது சக்லேஷ்பூருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour இல்லை 1.5 hour ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஸ்டாப் பண்ணாமல் போனால். இன்னும் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த கோயிலுக்கு தாங்க, பெட்டத பைரேஸ்வரா டெம்பிள். ஆக்சுவலாக கோப்ரோ வந்து நான் செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். ஸோ அப்போ வந்து 2 பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு ஒரிஜினல் கோப்ரோ பேட்ரி, அதுக்கப்புறமா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேட்ரி கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ கோப்ரோ ஒரிஜினல் பேட்ரி போட்டு தான் vlog பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தேன்.
அதுவும் ஃபுல்லாலாம் இல்லை, நான் வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு தான் vlog பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்போவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour போல் எடுத்திருப்பேன். பேட்ரி ஆக்சுவலாக டெட்டு. ஸோ இன்னும் ஒரு 15% தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பியும் போய் எங்கன்னா நின்று வேறு பேட்ரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேங்க. பவர் பேங்க் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் லைக் டைம் ஜாஸ்தி வந்துருந்துச்சுன்னா நல்லாயிருந்துருக்கும். பிகாஸ் ஒரு பேட்ரி இருக்கிறதே 2 பேட்ரி தான். அது ஒரு 45 minutes 1 hourக்குலாம் ஒரு பேட்ரி காலியாக போச்சுன்னா அப்போது இன்னும் ஒரு பேட்ரி மட்டும் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் கீப் அப் பண்ணிக்கணும் உங்கள் பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுல. எங்கே இவனுங்க பறந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி.